ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைய பொதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய நாளிலே தேவனிடத்தில் வரும் பொழுது நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள், ஏன் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? Why should I accept the Lord Jesus Christ as our personal Lord and Savior? ஏன் அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும், கவனிங்கள். அதற்கு ஆதாரமாக ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் அல்லது நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக. வந்த உனக்கு, கவனிங்கள், நாம் ஏன் ஆண்டவரிடத்திலே வருகிறோம்? 2 காரியங்கள். 1, இந்த உலகத்திலே கஷ்டமில்லாமல் நீங்கள் வாழலாம். 2, மரணத்துக்கு பிற்பாடு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைகிறவர்களாக பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேரலாம். கவனிங்கள், ரூத் என்கிற ஒரு சகோதரி மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். எலிமெலேக்கு நகோமியுடைய குடும்பத்திலே மகனை திருமணம் செய்தவள். ஆனால் குழந்தை பிறக்கும் முன்னே கணவன் இறந்து விட்டார். ஆனால் அந்த நேரத்திலே நகோமி அவளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாள். நான் இப்பொழுது திருமணமாகி குழந்தையை பெற்று வளர்த்து உங்களுக்கு புருஷனாகி கொடுக்கும் அளவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செலவழிக்க முடியாது, வீணாக்க முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டோடு சென்று உங்கள் பெற்றோரிடத்தில் சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள் என்று ஆலோசனை சொன்னாள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அது தேவ சித்தம் அல்ல. வேதம் தெளிவாக போதிக்கிறது, ரூத்தானவள் நகோமியோடு கூட செல்ல வேண்டும். அங்கு அவர்களுடைய உறவின் முறையான போவாசை சந்திக்க வேண்டும். போவாசை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். போவாஸ் மூலமாக அவளுக்கு ஒரு ஒளிமயமான வசந்தகாலமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்தது. அப்படி வசந்த காலமான வாழ்க்கை அமைந்து அவளுக்கு ஓபேத் என்கிற குமாரன் பிறந்து, அந்த சந்ததியிலிருந்து தாவீதின் குமாரன் இயேசுவும் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. நல்ல கவனிங்கள், ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் உண்மையை நேர்த்தியாய் சொல்லட்டும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கென்று தேவன் ஒரு வசந்த காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. அதற்கு முன்பாக நீங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு யாரோ சொன்னார்கள் என்று மனசும் மாம்சும் விரும்பினபடி நீங்கள் எதையாவது செய்வீர்களானால், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வசந்த காலமும் உங்களுக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒளிமயமான எதிர்காலமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே யோசேப்பு தேவன் தனக்கென்று வைத்திருந்த வசந்த காலத்தை எப்படி அடையும்படிக்கு எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து பல போராட்டங்கள் வந்த போதிலும் கூட எல்லாவற்றில் பொறுமையாயிருந்து சகித்து எல்லாவற்றை கடந்து சென்று தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற வசந்த காலத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே போல கர்த்தருக்குள்ளே காத்திருங்கள், கர்த்தரிடத்தில் பொறுமையாயிருங்கள், அவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள், அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கென்று வைத்திருக்கிற வசந்த காலமும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக மகிமையாக வாழலாம். ரூத் அதே போல தன் மாமி சொன்ன போதிலும் கூட அந்த காரியம் தேவ சித்தமல்ல என்று ஆவில உணர்ந்து அவள் நகோமின் பின்னால் வந்து கடைசியாக அவளுக்கென்று தேவன் வைத்திருந்த வசந்த கால ஒளிமயமான எதிர்காலத்தை போவாஸ் மூலமாய் பெற்றுக் கொண்டதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. நாம் திருச்சபையாய் இருக்கிறோம். நம்முடைய போவாஸ் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் வந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் மூலமாய் நமக்கு என்று வைத்திருக்கிற பெரிய ஒளிமயமான வசந்த காலத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவே, பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை ஆசீர்வதியும், கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.